கலைவாணி தரையில் படுத்துக்கொண்டே நடந்ததை நினைத்து அழுது கொண்டு இருந்தாள். சுந்தரும் கலைவாணியும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் காதலுக்கு வீட்டில் ஒத்துக்கொள்ளாததால் இருவரும் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்து வெளியூரில் வீட்டை பார்த்து கல்யாணம் செய்து கொண்டார்கள். சுந்தரம் ஒரு நல்ல வேலைக்குச் சென்றான். கலைவாணி வீட்டில் இருந்து கொண்டு தன்னால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள். வாரம் ஒரு முறை வெளியில் சென்று சாப்பிடுவது என்று இவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சில மாதங்களில் கலைவாணி கருவுற்றாள். இந்த செய்தி கேட்டதும் சுந்தருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. கலைவாணியின் தாய் தந்தை இருந்தால் கலைவாணி எப்படி பார்த்திருப்பார்களோ அதைவிட மேலாக சுந்தர் கலைவாணியை பார்த்து கொண்டான். கலைவாணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. சுந்தர் இன்னும் கலைவாணியை அதிக கவனத்துடன் பார்த்து கொண்டான். ஒரு நாள் கலைவாணி தன் மகனின் முதல் வருட பிறந்தநாளுக்காக துணி எடுக்க சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து கதவை திறந்தாள். அங்கு அவள் கண்ட காட்சி கலைவாணிக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. சுந்தர் தூக்கிட்டு தொங்கிக் கொண்டு இருந்தான். அதை பார்த்ததும் கலைவாணி ஓவென்று சத்தமாக அழுக அக்கம் பக்கத்தினர் வந்தனர். முன்பு செய்ய வேண்டிய எல்லா காரியம் முடிந்த பின்னர் கலைவாணி நடந்ததை நினைத்து அழுது கொண்டு இருந்தாள். அப்போது கலைவாணியின் மகன் அம்மா என்று அழுக, இனி தன் மகனுக்காகவாவது நாம் ஏதோ ஒன்று செய்யத்தான் வேண்டும் என்று யோசித்தவள் தான் படித்த சர்டிபிகேட்டை பீரோவில் இருந்து எடுத்தாள். அதில் ஒரு பேப்பர் மட்டும் தனியாக கீழே விலக என்ன என்று எடுத்து பார்த்தாள். அது ஒரு கடிதம். ஆம், கடைசியாக சுந்தர் கலைவாணிக்கு எழுதிய கடிதம்தான். கலைவாணி அதை படிக்க ஆரம்பித்தாள். அதில், கலைவாணி, என்னை மன்னித்துவிடு. நம் குழந்தை பிறந்தவுடன் நமக்கு பணத்தேவை கொஞ்சம் அதிகமானது. அதனால் சூது போன்ற விளையாட்டால் நான் கொஞ்சம் சம்பாதித்தேன். உங்களையும் நன்றாக பார்த்து கொண்டேன். ஆனால் இப்போது அந்த விளையாட்டால் நிறைய கடன்களை வாங்கிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நீயும் வேறு கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு. கவலைப்படாதே. என் கடன்கள் எதுவும் உன்னை வந்து நெருங்காது. இப்போதைய செலவிற்கு சாமி படத்தின் கீழ் 5000 வைத்திருக்கிறேன் என்று அதில் இருந்தது. அதை படித்த கலைவாணிக்கு கண்கள் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி செய்திருப்பேனே, ஏன் இப்படி செய்தார் என்று அழுதாள். மறுநாள் காலையில் மகனை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு வேலை தேட வெளியில் சென்றாள். கிட்டத்தட்ட 10 அலுவலகத்திற்கு சென்றாள். எங்கும் வேலை கிடைக்கவில்லை. வீட்டிற்கு வந்து மகனை அழைத்து கொண்டு விரக்தியுடன் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்றாள். அங்கு சாமியிடம் நடந்ததை சொல்லி கலைவாணி அழக, கலைவாணியின் தோழி அங்கு வந்திருந்தாள். தோழியை பார்த்த கலைவாணி அவளை கட்டி கொண்டு அனைத்தையும் கூறி அழுக, அவளும் தன் கம்பெனியில் ஒரு ஆள் தேவை, நீ என் அப்பாவை பார் என்று ஒரு விசிட்டிங் கடை கொடுக்க, கலைவாணி தோழிக்கு நன்றி கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றாள். பின்பு கலைவாணி மறுநாள் காலையில் தன் தோழியின் அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு அவள் தோழியின் தந்தை உள்ளே வாமா என்று கூப்பிட, கலைவாணி அவள் சர்டிபிகேட்டை தன் தோழியின் தந்தையிடம் கொடுக்க, அவரோ அதை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு பேச ஆரம்பித்தார். ஏம்மா, என் பொண்ணு சொன்னதுக்கெல்லாம் வேலை தர முடியாது. உன்னை நான் பரிசோதிக்க வேண்டும் என்று கூற, கலைவாணி, சார், நான் இதுக்கு முதலே ஒரு கம்பெனியில் இதே வேலையில் சிறப்பாக வேலை செய்திருக்கிறேன். அதற்கான சர்டிபிகேட்டும் அதில் இருக்கு பாருங்கள் என்று அந்த சர்டிபிகேட்டை எடுக்க முயற்சிக்க, அவரோ அதையெல்லாம் வேண்டாம்மா, நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். என் மனைவி இறந்து 4 வருடங்கள் ஆகிறது. இதுவரைக்கும் எனக்கு யார் மேலும் சபலம் ஏற்பட்டதில்லை. ஏனோ உன்னை பார்த்ததும் என்னவள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. எனக்கும் மனைவி இல்லை, உனக்கும் கணவன் இல்லை. நீ சம்மதித்தால் நான் உன்னை ராணி போன்று பார்த்து கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவர் கலைவாணியை நெருங்க, கலைவாணி பின்னே சென்றாள். அதை புரிந்து கொண்ட அவர், நீ உடனே பதில் கூற வேண்டாம். நல்லா யோசித்து நாளை கூறு என்று அவர் கூற, கலைவாணி வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் யோசித்த கலைவாணி ஒரு முடிவு எடுத்துவிட்டு காலையில் அலுவலகத்துக்கு செல்ல, கலைவாணியை பார்த்து அவர் மகிழ்ச்சியாக, நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டே கலைவாணியை நெருங்க, கதவு படார் என்று திறக்க, அங்கு கலைவாணியின் தோழி நின்று கொண்டு இருந்தாள். ஆம், கலைவாணி முதல் நாளே அவள் தோழியிடம் இதை பற்றி கூறினாள். அவள் தோழி அதை நம்பவில்லை. அதற்குத்தான் கையும் களவுமாக பிடிக்க கலைவாணி இங்கு வந்தாள். தோழி அவள் அப்பாவை பார்த்து, நீயெல்லாம் எனக்கு அப்பாவா தூ என்று துப்பிவிட்டு கலைவாணியிடம் மன்னிப்பு கேட்க, அவளோ அந்த அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தாள். 1 மாத காலம் அலைந்ததில் கலைவாணிக்கு நல்ல வேலை கிடைத்தது. இப்போது கலைவாணி அவள் மகனை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாள்.